எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே. யெகோவா ரப்பா உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா ரப்பா உன்னை நடத்திச் செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். மாடித்து போவதில்லை, நீ மாடித்து போவதில்லை. எதை நினைத்தோ நீ கலங்காதே மகளே. யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். எதை நினைத்தும் நாங்கள் கலங்காதபடிக்கு, எதை நினைத்தும் நாங்கள் திகைக்காதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு, நீர் எங்களை நடத்தி செல்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த இடத்துல நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்திலும் 28வது நாளை காணப்படியான கிருபைகளை எங்களுக்கு தந்திருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதத்தின் 4வது ஓய்வு நாளிலும் உம்முடைய சிறகுகளின் மறைவிலே நாங்கள் அமரும்படியான கிருபைகளை கொடுத்ததே, சாக்கியத்தை கொடுத்ததே நன்றி சொல்லுகிறோம். கடந்து வந்த இந்த 6 மாதங்களை நினைத்து பார்க்கும்போது கர்த்தாவே, நீர் எங்களுக்கு எவ்வளவோ தயவை பாராட்டியிருக்கிறேன், கிருபையை கொடுத்திருக்கிறேன், எங்களுக்கு மேன்மையை கொடுத்திருக்கிறேன், பெருகப்பட்டு இருக்கிறேன். நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். உலகத்தின் ஆழத்துக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்களோடு பேசும்படி இடைபடும்படியாக நாங்கள் சேமிக்கிறோம். ஒரு மனித சட்டத்தை அல்லாப்பா தேவரே, உங்களுடைய சத்தத்தை, மெல்லிய சத்தத்தை, அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களை தகுதிப்படுத்துகிறார். எந்த பிரச்சனைகளை எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, உங்களுடைய சிந்தனைகளை ஆட்கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே, உங்களுடைய சிந்தனைகளை நீர் ஆட்கொள்வீராக. உங்களுடைய கருத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, எங்களை உரிமையாக்குகிறோம் ஐயா. அப்பா, நெருப்பியோடைய பாத்திரமாக மாற்றுங்க. திருச்சபை தேவைகளை சந்திங்க. திருச்சபை விசுவாச குடும்பங்களை ஒவ்வொருவரும் கர்த்தர் நீர் பாதுகாத்து உயர்த்தும்படியாக நாங்கள் சேமிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் கருத்திலே தாழ்த்துகிறோம், உரிமையாக்குகிறோம். பத்து நான் மாத்திரமே இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தாமே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே உங்களோடு பேசும்படியா என்ன வார்த்தையை பேசலாம்னு சொல்லி ஒரு தலைப்புகளை நான் யோசித்தேன். நேற்று இரவு சரியாக 8:40 மணிக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை நினைவு கூர்ந்தார். இந்த வசனத்தின் அடிப்படையிலே இந்த நாளில் உங்களோடு நாம் பேசலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன்.
பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களிலிருந்து ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவார். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். இந்த வார்த்தையை தான் அப்படி எனக்கு கொடுத்தார். நீ தேவாலயத்துக்கு போகும்போது, தேவ ஆலயத்துக்கு செல்லும் போது நான் எப்படி சொல்லுகிறோம்? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன போது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியா இருந்தேன்னு சொல்ற. இன்னைக்கு சண்டே ஆனா நம்ம கொஞ்சம் பிரச்சனை ஆகுதுல்ல, பிபி யாரு காலையிலே கிளம்பணுமா, காலையிலே கிளம்பணுமா? காலையில நான் பேப்பர் வாங்க போகும்போது ஒரு திருச்சபையில 6 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மெயின் ரோடு தான். இதே போல இதை விட சின்ன இடம் தான். அந்த இடம் தைரியமா அழகா ஆரம்பிச்சாங்க. அதிகாலையிலே தேவனை தேடுகிற மக்கள் இல்ல, அதிகாலையில தேடும் என்னை கண்டடையவர் என்று விமர்சனம் சொல்லுகிறது. அதிகாலையில தேடும் ஆண்டவரை. தூங்கி முடிச்சு 10 மணிக்கு மேல தேடக்கூடாது. ஆண்டவர் வேற வேலையா போயிடுவோம். நம்ம தானே அதிகாலையில் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை தேடும். நீ தேவாலயத்துக்கு போகும்போது, நான் தேவாலயத்துக்கு போகும்போது எப்படி போகிறேன்? மன மகிழ்ச்சியாக போகிறேன்னா, மற்றவர்கள் என்னை காணும்படியாக நான் போகிறேன்னா, என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, என்னுடைய நடக்கைகள் எப்படி இருக்கிறது, என்னை பார்க்கிறவர்கள் என்னிலே ஆண்டவரை பார்க்க முடியுமா? நான் தேவாலயத்துக்கு போகும்போது நான் வேதாகமத்தை சுமந்து செல்கிறேனா இல்லை என்று சொன்னால் என்னுடைய மொபைல் போன் நான் கேரி பண்ணிட்டு போறேன்னா சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேன், தேவாலயத்துக்கு போகும்போது கெத்தா செய்யணும், வேத புத்தகத்தை சுமந்து செல்ல வேண்டும். கெத்தா போனோம்னா ஆண்டவர் கெத்தா வருவார். இல்ல நம்ம கெத்தா போன்னு வச்சுக்கோங்க, ஒன்லி மொபைல் பண்ணுங்க, எல்லாருமே மொபைல் இருப்பாரு இல்லையா? மொபைல் இல்ல என்ன பக்கத்துல வீடு பக்கத்துல இருந்து இருக்கு, டூரிஸ்ட் வந்துடணும். நம்ம தான் இப்ப நான் கொண்டு வரேன், ஏன் கொண்டு வரேன் அப்படின்னா திடீர்னு கொண்டு வரேன், ஐயா காணும் ஐயா காத்துட்டு போயிட்டாரு ஐயா. அதனால சரியா நான் எங்க திருச்சி கொண்டு போகவே மாட்டேன், மொபைல் கொண்டு போகவே மாட்டேன். அது எந்த ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் சரி, ஆர்வஸ்டா இருக்கலாம், இல்லை மிஷின் ஃபெஸ்டிவலா இருக்கலாம், எந்த சூழ்நிலையிலும் எங்க திருச்சபைக்கு நான் சார்ந்திருக்கின்ற திருச்சபைக்கு போகும்போது மொபைல் போனை கேரி பண்ணவே மாட்டேன். இந்த மாதிரி திருச்சபைகளுக்கு செய்தி கொடுக்க போனா மாத்திரம் தான் கொண்டு போகணும். ஏன்னு சொன்னால் அதை தொடர்புக்காக. சரியா? எனவே நான் வேதாகமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சொல்றாரு, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். பொருள் மொழிபெயர்ப்புல என்ன போடுன்னு பார்த்தேன், நீ தேவாலயத்துக்கு போகும்போது விழிப்புடன் இரு அப்படின்னு போட்டு, விழிப்புடன் இரு அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? நம்மவே இல்லையா? ஜாக்கிரதையா மனுஷன் சர்ச்சுக்கு வரணும். அநேக இடங்கள்ல மற்ற மற்ற வருஷம் உள்ளவர்கள் எவ்வளவு பயபக்தியா ஜாக்கிரதையா, நம்மளுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் புதுசாக சிஎம் எப்படி போனான்னு தெரியும் சில கோயில்கள்ல இல்ல, நம்ம தானே போட்டு ஏதாவது கட்ட கட்டாயங்களா? சரி, அப்புறம் பிரச்சனை ஒன்று பண்ணிடாதீங்க இல்ல. தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். யாரு? மூடர்கள், அறிவிலிகள். தாங்கள் செய்கிறது இன்னதென்று தீமை என்று அறியாம செய்யறாங்க. நீதிமொழிகள் 15:8 சொல்லுகிறது. வாசிங்க, நீதிமொழிகள் 15:8 வாசிக்கும் போது அங்க என்ன சொல்றாருன்னா, சாலமோன் துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவரின் ஜெபமோ அவருக்கு பிரியம். எல்லா அட்டகாசத்தையும் பண்ணிட்டு, எல்லா அநியாயத்தையும் பண்ணிட்டு, அக்கிரமத்தையும் பண்ணிட்டு நான் வந்து ஜெபம் பண்ணா என்னுடைய ஜெபம் கூரைக்கு மேல போகாது. நான் வேணா பெருமைப்பட்டுக்கலாம், நான் வேணா திருப்திப்பட்டுக்கலாம், நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டு என் ஜெபத்தை கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நோ, நெவர். தெளிவா வசனம் சொல்லுகிறது, நீ என்ன துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத அருவருப்பானது. ஆனால் செம்மையானவரின் ஜெபமோ, உண்மை உள்ளவர்களின் ஜெபமோ, நீதி உள்ளவர்களின் ஜெபமோ, கர்த்தருக்கு பயப்படுடைய ஜெபமோ என்னவா அவருக்கு பிரியம். அப்போ நாம் எந்த கேட்டகரியில, எந்த வகைப்பாடுகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனாலதான் அவர் தெளிவா சொல்றார். என்ன சொல்றாரு? மூடர் பலிவிடுவதை போல பலிவிடுவதை பாருங்கள், செவி கொடுக்க சேருவதே. என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு செவி கொடுக்க வேண்டும், வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும், வசனத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அதுதான் நலம், அதுதான் நலம். அடுத்து சொல்றாரு, சங்கீதம்
50ஆம் அதிகாரம் 50ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது 8ல இருந்து வாசிக்கும் போது அங்க சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறாரு, உன் பலிகள் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன், உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது, உன் வீட்டிலிருந்து காளைகளையும் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் என்ன பண்ண மாட்டேன், வாங்கி கொள்ள மாட்டேன், தேவையில்லைப்பா, உடைய காளையோ உடைய ஆட்டுக்கடா எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அவரே சொல்ல பாருங்களேன், சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள், மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகள் எல்லாம் என்னுடையவைகள், நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே, பூமியும் நிறை என்னுடையது, அதனால உன்கிட்ட நான் எதையும் வாங்கணும்னு எனக்கு என்ன கிடையாது, அவசியம் கிடையாது, அதுதான் உண்மை. அதனால ஆண்டவர் நம்மகிட்ட கையேந்துகிற தேவன் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சொல்றாரு, நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாவின் ரத்தம் குடிப்பேனோ, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானது உன் பொருத்தனைகளை செலுத்தி ஸ்தோத்திர பலியிடு. அதுபோல் நீ ஆட்டையும் மாட்டையும் வெட்ட வேண்டாம், இல்ல நம்ம தானே ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம் விடுதலை இல்ல, மனுஷ ரத்தம் மிருக ரத்தம் விடுதலை இல்ல, விடுதலை தரு ரத்தம் இயேசு ரத்தமுங்க, எனக்கு ஜெயம் தரும் ரத்தம் இயேசு ரத்தமுங்க, எனக்கு சுகம் தரும் ரத்தம் இயேசு ரத்தமுங்க. ஆடை பலியிடுவதையோ மாடுகளை பலியிடுவதையோ வெளி மிருகங்களை பலியிடுவதையோ நான் விரும்பவில்லை, எல்லாம் என்னுடையதா இருக்கிறது, அதனால உன் பலி தேவையில்லை, எந்த பலி எனக்கு போதும், ஸ்தோத்திர பலி போதும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ரொம்ப கஷ்டமான விஷயமா ஸ்தோத்திர பலி சொல்றது. என்ன திடீர்னு இப்போ வந்து ஆளை காணும் பஸ்ல, நான் ஒரு நாள் ஆய்வுல போயிட்டு நினைச்சேன், அங்க ஒரு தர்ஷன்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கூட்டு போலியா, போங்க ஒளிக்கு போங்க, எல்லா போக ஒளியும் செய்யுங்க, எழுப்பி பிரகாசிங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமா, நம்ம மங்கிய திரியே இருக்கக்கூடாது, பிரகாசிக்கிற திரியாக விளங்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, இரண்டாவது, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும். இரண்டாவது சொல்றாரு, துணிகரமா, நீ துணிகரமா பேசாத, துணிகரமா பேசாத. தேவ சமூகத்துல எப்படி பேசணும்? அப்போ தாழ்மையோடு பேச வேண்டும். யாரை போல? பரியேசனை போலயா? ஆயக்காரனை போலவா? யாரை போல பேச வேண்டும்? ஆயக்காரனை போல பேச வேண்டும். ஆண்டவரே, பாவியாரின் மேல் கிருபையாயிரும் கிருபையாயிரும் கிருபையாயிரும். நம்மை தாழ்த்தும் போது தேவன் நம்முடைய தாழ்மையின் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், பூமியில் இருக்கிறார், அதனால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக, வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சாலமோன் சொல்லும்போது சொல்லுகிறார், நீதிமொழிகள் 10:19, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகார். ஆமா, அதனால அளந்து பேசணும். யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா பேசணும். அளந்து பேசணும். ரொம்ப ஓவரா பேசிட்டோம்னா அதுல என்ன பண்ணுவாங்க? குற்றம் கண்டுபிடிப்பாங்க. குற்றம் கண்டுபிடிக்கனே ஒரு சில பேர் இருக்கிறாங்க, இல்ல சபைக்குள்ளே இருக்கிறாங்க. நம்ம தானே என்ன பேசுறாரு, என்ன தப்பு வருது, என்ன தவறான வார்த்தைகள் வருது. ஏன்னா நாங்க பேசுகிற எங்களை காட்டிலும் கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமாவா இல்லையா? எங்களை போல அநேகம் பேருடைய பேச்சுக்களை பிரசங்களை கேட்டிருப்பீங்க, அதனால ஈஸியா குற்றம் கண்டுபிடிச்சிருவீங்க. நான் சொல்றேன், அதிகமா பேசாத, அதிக பரிகாரம் பண்ணாத, இல்ல கரெக்டா 10 மணி முடிச்சிரு. அதுக்கு மேல பேசினா என்ன ஆகும்? சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது அப்படிங்கிறார். அதுக்கு அர்த்தம் சொல்லுகிறாரு, தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். உதடுகளை அடக்குகிறான்னு அளவோட பேசணும், வாயை திறக்கணும். அவன் தான் புத்திமான்.
ஆமா தானே? அல்லேலூயா. அதிகமா பேசினா அவனுக்கு வேற வேற பேருக்கு என்ன செய்வாங்க? பட்டப்பேர் வச்சிருவான். அடுத்த வசனம் சொல்லுது, 20ஆம் வசனம், நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்குடைய மனம் என்ன செய்யதான்? அற்ப விலையும் பெறார். அற்ப விலையும் பெறார். ஒண்ணுக்கு பிரயோஜனப்படாதுன்னு அர்த்தம். அதனால நீ என்ன செய்ய? சுருக்கமா ஆண்டவரோடு பேசு. பெரிய ஒரு லிஸ்ட் எழுதி போகாத, எஸ்ஏ எழுதி போய் ஆண்டவரை ஒப்பிக்காத. உடைய வார்த்தைகள் சுருக்கமா இருக்கட்டும். அடுத்து சொல்றாரு, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7-8 ஆண்டவராக இயேசு சொல்லும்போது அங்க சொல்றாரு, மத்தேயு 6 வசனங்கள் 7 மற்றும் 8 வாசிக்கும் போது, அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள். அல்லேலூயா. சவுண்ட் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. அதாவது சில பேர் சபையில ஜெபக்குறிப்பு கொடுத்தான்னு வைங்களேன், அவங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி கும்மிடிப்பூண்டி போய் நாயுடுபேட்டை போய் அதுக்கப்புறம் அங்க வருவாங்க, நசரத்துப்பேட்டை வந்து இங்க வருவாங்க. பாத்தீங்களா? புரியல? இருக்கிற எல்லா பிரச்சனையும் சுத்தி வளைச்சு வந்து ஒரு 10-15 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. சில பேர் சில திருச்சபை நான் சொல்றேன், ஏன் அப்படி ஜெபம் பண்றாங்கன்னா அவங்க வீட்டுல ஜெபம் பண்றதே கிடையாது. அவங்க சபைக்கு வந்தா மாதம் தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா வீட்டுல ஜெபம் பண்ணாங்கன்னா அப்படி ஜெபம் சுருக்கமா இருக்கும். ஏனென்றா அவர்கள் அடிக்கடி யாரோட தொடர்பு கொள்றாங்க? புரியுதா? புரியுது? நான் சொல்ல பெருமா புரியுதா புரியலையா? உங்க மாமா அமெரிக்காவில் தான் வச்சுக்கோங்க, மாசத்துல ஒரு முறை பேச என்ன பண்ணுவாங்க? மணிக்கணக்கா பேசுவேன். மாமா சாப்பிட்டீங்களா, அத்தை விடுங்கிறாங்க, அப்படியே எல்லாம் விழாவாரியா விசாரிச்சு இங்க நடக்கிற சமயம் எல்லாம் செய்வோம் பண்ணுவோம். அது மாதிரி டெய்லி நம்ம தொடர்பு கொள்றாங்களேன், டெய்லி தொடர்பு கொள்றாங்களேன், மணிக்கணக்கா பேசுவோமா? நம்மளோட வார்த்தை எப்படி இருக்கும்? ஷார்ட்டா இருக்கும். இன்னைக்கு என்ன கிடைச்சி அவ்வளவுதான், போனோம் வந்தோம் முடிஞ்சு போச்சு. நான் செய்ய போறோம், ஃபேமிலி பிரேயர் போக போறோம், தூங்க போறோம், முடிஞ்சு போச்சு, மேட்ரு க்ளோஸ். அதிகபட்சம் 10 நிமிஷம் பேசுவோம். அதிகபட்சம் நான் சொல்றேன். ஆனா எப்போ ஒரு முறை பேசணும் அப்படின்னு சொன்னா இருக்கிற வந்த ஹிஸ்டரி, போன ஹிஸ்டரி, செத்தவன் போனவன் வந்தவன், யார் யாரோட போனா, யார் எங்க போனாங்க, எல்லாத்தையும் விலாவாரியா சொல்லி முடிப்பதற்கு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அதேதான் ஆண்டவர்கிட்ட எப்போவாவது நம்ம தொடர்பு கொண்டோம் அப்படின்னா நம்முடைய வார்த்தைகள் எப்படி அலப்பு வாயனா இருக்கும். நம்ம அடிக்கடி ஆண்டவரோடு பேசணும்னா நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம டெய்லியோட ப்ராப்ளம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கும், நம்முடைய தேவையை சொல்லிக்கிட்டே இருக்கும், நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும். எனவே என்னுடைய வார்த்தைகள் சுருக்கமா இருக்கும். எனவேதான் அவர் சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும் போதோ தேவனை அறியாத மக்களை போல என்ன செய்யாதுங்க? வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்க. நல்ல ஒரு வார்த்தை, அலப்பாத. ரொம்ப ஓவரா அலம்புற நீ சொல்லுவாங்கல்ல, ஓவரா அலப்பாத. அப்புறம் அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். பாத்தீங்களா? அதிக நேரம் பேசினா, ஓவரா பேசினா நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் நினைக்கிறாங்க. அப்படி கேட்கப்படாது. அடுத்து சொல்றாரு, அவர்களை போல நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நீ வேண்டிக் கொள்ள முன்பதாகவே இதுக்கு தான் வந்து நிக்கிற அப்படிங்கிறது தெரியும். தானே? சண்டே முடிஞ்சு மண்டே காலேஜுக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது காலையில அப்பா ஏமா அப்படின்னு மண்டே சொரிஞ்சோன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியும் பிள்ளை இதுக்கு மண்டே சொரிஞ்சு தெரியும். தெரியுமா தெரியாதா? உலக பிரகாரமான தாய் தகப்பனுக்கு அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது பரம தகப்பனுக்கு நம்ம போய் முட்டி போடும் போதே அவருக்கு தெரியும் இதுக்காகத்தான் வாரான்னு தெரியும். எனவே என்ன பண்ணு, நீ அளவோட பேசு ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் தான் அந்த பரமண்டல ஜெபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறேன். இப்படிதான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு அநேக திருச்சபைகளில கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்பதே இல்லை. குறிப்பாக இண்டிபெண்டன்ட் திருச்சபைகளிலும் பெந்தேகோஸ்தே திருச்சபைகளிலும் கர்த்தருடைய ஜெபம் சொல்லப்படுவதே இல்லை. நான் அநேக திருச்சபைக்கு போனதுனால சொல்றேன். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரோடு எப்படிப்பட வேண்டும்? அளவுள்ளவைகளாக, நய வசனிப்பு இல்லாதவைகளாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். சிலருக்கு வந்து நம்ம ஏதாவது உதவி வேணும்னா சில நய வசனிப்பினாலே என்ன செய்வோம்? நம்ம பேசுவோம், முகஸ்துதியை செய்வோம். ஆண்டவர் முகஸ்துதியை செய்கிற விரும்புகிற தேவன் அல்ல. அவர் நன்றி பலிகளிலே துதி பலிகளிலே பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார்.
அடுத்த வசனம் 3வது வசனம் சொல்லுகிறது, தொல்லையின் தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல. சொப்பனம் பிறக்கிறது போல. தொல்லையின் திரட்சியினால் என்னடா தொல்லை அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் போது அதுக்கும் பொது மொழிபெயர்ப்பை புரட்டி பார்த்தேன். தொல்லை நீங்க போட்டுருங்க, அங்க என்ன போட்டுருக்கணும்னு பார்த்தேன். நான் தெளிவா போட்டிருக்கிறான், கவலை மிகுவதினாலே. நம்ம தானே தொல்லை வரும்போது என்ன வந்துடும்? கவலை வந்துடும். வருமா வராதா? யோசனை இந்த மாசம் எவ்வளவு லிமிட் போட போறாங்க தெரியல. போட்டாங்களா? பொல்லியா இப்ப போடுவாங்க. ஏன் தெரியல? ஆமா போடல, கவலை வந்துடும். இன்னும் போடலையே, போடுவாங்களா போட மாட்டாங்களா, எவ்வளவு போடுவாங்கன்னு தெரியலையே, இத்தனை வருஷமா நான் வேலை செய்யறேன். அதையே கேட்கறீங்க. ஒவ்வொரு வருஷமும் இன்கிரிமெண்ட் போடும்போது நாங்க போடுற பாடம் எனக்கு தான் தெரியும். அவங்க கூடி பேசிக்கணும், எனக்கு இவ்வளவு போட்டாங்க, நான் எவ்வளவு பெரிய கலவரமாக வெடிக்கும். அதனால போடாம இருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு போடலான்ட்டு. வெயிட்டா போடுவாங்க. டோன்ட் வரி, அடுத்த மாசம் சாட்சி சொல்லுவீங்க. கண்ணு போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். மூடனுடைய சத்தம் வார்த்தையின் திரட்சியினால். அதாவது ரொம்ப கவலைப்பட்ட அப்படின்னா நைட் தூங்க போன தூக்கமே வராது. அதை குறித்ததான சிந்தனை, அதை நினைச்சிட்டே படுத்திருப்போம். அதுக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு கனவு வரும். இல்ல கோழி கூது பாருங்க, ஆமா அப்படிங்குது, அது கூட கேக்குது நம்ம சொல்றோம் கனவு. அதனால என்ன பண்ணாதீங்க, நீங்க ரொம்ப ஓவரா கவலைப்படாதீங்க. இல்ல கவலைப்படாதீங்க. கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே மகளே, அழைத்தவர் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. 2 நாளைக்கு முன்னே ஒரு போதகருக்கு நான் ஃபோன் பண்ணேன். எனக்கு ரொம்ப நாளா அவருக்கு ஃபோன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல். 3 நாள் அந்த எண்ணம் இருந்தது. ஆனால் அன்னைக்கு நான் சொல்கிறது வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எப்படியாவது நீங்கள் ஃபோன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் லஞ்சில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு ஃபோன் அடிக்கிறேன். அவங்களுக்கு தான் முதல் தாமரப்பாக்கம் கூட்டுறோம்ல நதிக்குற மக்களுக்கு சர்ச்சை கட்டி கொடுத்தான் அந்த போதகர். நல்லா தொடர்பில் இல்லை, மக்கள் எப்படின்னு தெரியல, விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணும்போது அவர் எடுத்து மெல்ல பேசினார். மெல்ல பேசின உடனே நான் சொல்லிட்டேன், நீங்கள் மீட்டிங்கில் இருக்கீங்க பாஸ்டர், நான் பேசுகிறேன் அப்படின்னு. இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில கவலைகளில் அவர் இருக்கிறார். என்னன்னா அவருடைய மனைவி கிடையாது, இறந்துட்டாங்க. மகளுக்கு இப்போ பிரசவம்னா குறை பிரசவம், 8 மாசத்துல குறை பிரசவம் ஆயிருக்கு, சிசரியன். அதில் சிசரியனில் பண்ணது ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகி மீண்டும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு நிலைமை இருந்திருக்கு. அப்போ சொல்றாரு, ஐயா நான் என்னுடைய மகள் இப்போ வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள போனா எனக்கு யாரும் உதவி இல்லையேன்னு சொல்லி நான் கவலைப்பட்டு கலங்கி போய் நின்னேன். கலங்கி போய் வெளியே உட்காந்துட்டு இருக்கேன், ஆப்ரேஷன் வெளியே உட்காந்துட்டு இருக்கேன், உள்ள போறா. ஆனால் நீங்கள் கரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணீங்கய்யா, ஒரு தேவதூதன் மாதிரி ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கவலை, ஊழியர்களுடைய கவலையை ஆண்டவர் நினைத்து பார்க்கிறார். இது வரைக்கும் நான் ஃபோன் பண்ணவே இல்லை, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த சுச்சுவேஷன்ல அந்த சூழ்நிலையில ஃபோன் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் ஏவுகிறார். அங்கே ஃபோன் பண்ணும்போது அவர் சொல்லுகிறார், ஐயா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறேன், நீங்க தேவதூதனை போல நான் அதாவது தனிமையிலே தனித்துவிடப்பட்ட நான் காணப்படுகிறேன், உணர்கிறேன், எனக்கு யாருக்குமே உதவி இல்லை. ஆண்டவர் உங்க மூலமா பேசி எனக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாள் மெசேஜ் போட்டாரு, நேற்று மெசேஜ் போட்டாரு, ஐயா நல்லா இருக்கிறாங்க, என்னுடைய சரியான நேரத்தில் ஆண்டவங்க மூலமாக தேவன் எனக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தான்னு சொன்னார். அதுதான் உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய இயக்கங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிவார். ஒருவேளை மனுஷன் அறியாமல் இருக்கிறார். இல்லை, அந்த மனுஷன் திருவள்ளூர்ல இருக்கிறார், திருவள்ளூர் மருத்துவமனையில ஜிஹெச்ல இருக்கிறார், நான் திருவொற்றியூர்ல இருக்கிறேன். ஆண்டவர் எப்படி இடைபடுதா இருப்பாருங்க. நம்ம நினைக்கிறோம் என் கவலை யாருக்கும் தெரியாது. ஒருவேளை உங்க கூடங்கள் தெரியாம இருக்கலாம் உங்களுடைய கவலைகளை குறித்து. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? நிச்சயமாக உடைய கவலைகளை அவர் அறிவார். எனவே நீங்க என்ன செய்ய, எதை பறித்தும் ஒரி பண்ணாதீங்க, கலங்காதீங்க, உங்களுடைய வார்த்தையினால அலப்பாதீங்க. அவனுடைய சமூகத்தில் நீங்க அமைதியா இருங்க. சங்கீதக்காரன் தாவீது, நானே அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள்ளுங்கள், பூமியில உயர்ந்து அமர்ந்துரு, ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்து, அவனுடைய பாதத்தில் அமர்ந்துரு. உனக்கு என்ன வேணுமோ ஆண்டவர் நிச்சயமாக அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். ஞானியினுடைய வாய்மொழிகள்
தயையுள்ளவைகள் மூடனுடைய உதடுகளோ அவனையே விழுங்கும். அவன் வாய்மொழிகளின் துவக்கம் மதியினமோ, அவன் வாக்கின் முடிவு கொடிய பைத்தியமாயிருக்கிறோம். மூடன் மிகுதியாய் பேசுகிறான், நடக்க போகிறது இன்னதென்று மனுஷன் அறியான். அடுத்து தனக்கு பிற்பாடு சம்பவிக்க போகிறதை அவனுக்கு அறிவிப்பவன் யார்? மிகுதியாய் பேசுகிறான், நடக்க போறது என்னன்னு அவனுக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். அல்லேலூயா. இதுதான் அவர்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். மூன்றாவது சொல்லுகிறார், நீ பொருத்தனை பண்ணும்போது, முதலாவது தேவாலயத்துக்கு போகும்போது, இரண்டாவது சொல்ற துணிகரமா பேசாத, மூன்றாவது நீ பொருத்தனை பண்ணும்போது. நான்காவது வசனம், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடனில் பிரியப்படுவதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். வாசிக்க கேட்ட சங்கீதம் 66:14 அந்த ஒரு வசனம் இருக்கு இல்ல, 66:14 வாசிங்க பார்க்கலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம், அவ்வளவுக்குள்ள உட்கார முடியாது இல்ல. என் இக்கட்டில் நான் என் உதடுகளை என் இக்கட்டில் என் நெருக்கத்தில் பிரச்சனைகளில் பாடுகளில், ஆமா தானே, ஆமாவா இல்லையா? என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே இதை செஞ்சீங்கன்னா நான் பண்ணுவேன் உங்களுக்கு, ஏதோ ஒரு பொருத்தனை பண்ணுவோம். 10 பைபிளை வாங்கி தாரேன், 10 பேருக்கு சாப்பாடு கூட்டத்தை வாங்கி தாரேன், இல்ல ஒரு பிள்ளைகளுக்கு படிப்பணம் தாங்க, ஏதோ ஒண்ணு செய்வோம். ஆனா அது நடந்துரும். நடந்த பிறகு நாம சொன்னதை செய்வோம், மறந்துடும். ஆமாவா இல்லையா? நேற்று நைட்டு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தான். அதாவது ஒரு சண்டே, 3rd சண்டே குழந்தை இல்லாத தம்பதிக்காக நேம் வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒருத்தவங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு நான் அந்த ஒரு பேரை சொல்லி நான் பார்த்தேன் சார், 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கிறாங்க. எதுக்கு? குழந்தைக்காக. சரியா? 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கிறோம். அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலை அப்படின்னு சொல்லி மிகவும் கவலைப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போனா அதனால் இங்கே நான் சொன்னேன் சார், அங்கே ஜோமெண்ட் இருக்கணும்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் திரும்ப நான் ஒரு மெசேஜ் போட்டேன், 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிதான் ஒன்றும் இல்லை, ஏன் அவளோட ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டு ஜெபிக்கக்கூடாது இல்லை? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம், பொருத்தனை பண்ணால் ஆண்டு நிச்சயமாக கேட்க. பொருத்தனை இல்லையா? அண்ணாள் போய் பொருத்தனை பண்ணலையா? அண்ணாள் போய் பொருத்தனை பண்ணலையா? பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள் அண்ணாள், ஆண்டவர் சாமிகளை கொடுத்தார். அதே போல தான் நாங்களும் ஜெபம் பண்ணோம். அண்ணாளை போல தான் ஜெபம் பண்ணோம், அழுது ஜெபம் பண்ணோம். எங்களுக்கும் சாமிகளை கொடுத்தார். பொருத்தனையும் ஜபத்தை ஆண்டருக்கு. இன்னைக்கு என்னுடைய மூத்த பையன் இன்னைக்கு ஒர்ஷிப் பண்றான், இன்னைக்கு பிரசங்கம் பண்றான், பாட்டு பாடுறான், அவனை வித்தியாசமா பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, பொருத்தனையும் ஜபத்தை, கடைசி ஜபம் பொருத்தனையும் ஜபம் தான். ஒண்ணுக்குமே ஆகல, கடைசியில் இப்போ ஆண்டு சமுதிரம் விழுந்துருங்க, அண்ணாளை போல விழுந்துருங்க. பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணுங்க. பொருத்தனைகளை கேட்கிற ஆண்டவர். நான் தான் நைட்டு இப்போ நான் மெசேஜ் போட்டேன், நம்ம 5 லட்ச ரூபா ஜபம் பண்ண செலவு பண்ணா சொல்லி ஒண்ணு இல்லைங்க, ஏதோ ஒரு முடிந்த ஒரு பொருத்தனை, 500 ரூபாயோ 5000 ரூபாயோ நோ ப்ராப்ளம், ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ண சொல்லி ஆண்டவர் நிச்சயமா கொடுப்பாருன்னு சொன்னேன். அல்லேலூயா. பொருத்தனையின் ஜெபங்களை தேவன் கேட்பார். அவர் சொல்றாரு, என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். அதான் செலுத்தணும். காரியம் ஆன ஒண்ணு கையை கட்டிட்டு போயிடக்கூடாது. உலகத்து மக்களை போல காரியம் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? காக்கா பிடிப்பாங்க. காக்கா இல்ல, கை கால் பிடிப்பாங்க. கையை பிடிச்சி காலை பிடிச்சு என்ன பண்ணுவாங்க? காரியத்தை சாதிப்பாங்க. முடிஞ்ச உடனே என்ன பண்ணிடுவான்? சொல்லாமங்கள ஓடி போயிடுவான். நீங்க ஆளை தேடாலும் இருக்க மாட்டான். சரியா? என்ன கூட போன மே மாசம் ஒருத்தர் மிகவும் இல்லாதவர் தான் ஃபோன் பண்ணி, ஐயா அர்ஜென்டா எனக்கு ஒரு 5000 வேணும், நீங்க கொடுங்க, நான் 5ஆம் தேதி கொடுத்துறேன், மே மாசம் 5ஆம் தேதி கொடுத்துறேன். மே 2ஆம் தேதி எனக்கு ஃபோன் பண்ணார். சரி, ஒரு நாள் கேட்காத மனுஷன் கேட்குறாரு, கொடுப்பேன் வேணும். நானும் என்ன பண்ணல, ஜிபே அனுப்பிட்டேன். மே 5 போச்சு, ஜூன் 5 போச்சு, ஜூலை 5 வரப்போகுது. இது வரைக்கும் செய்யல. அதுதான் மனுஷனுடைய இயல்பு. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் நம்ம கேட்கும்போது அவர் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதுக்கு வசனம் சொல்லுகிறது, உபாகமம் 23:21 வாசிங்க. உபாகமம் 23:21 23.
நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். அது உனக்கு பாவமாகும். ஒருத்தனை பண்ணலன்னா பிரச்சனை கிடையாது. நீ வாயை திறந்து பொருத்தனை பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு நான் நெருக்கடியில் இருக்கிறேன், இக்கட்டில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீ பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. ஏன்னு சொன்னா அவன் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் உன்கிட்ட கேட்பார். 2-3 ஆண்டுகளுக்கு முன்பதாக நானும் எங்க ஐயரம்மாவும் ஒரு வீட்டுக்கு ப்ரே பண்ண போயிருந்தோம். அவ ப்ரே பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு குழந்தை இல்லை, அண்ணன் வீட்டுக்கு குழந்தை இல்லை. அதனால நான் சொன்னேன், ஒரு என்ன செய்யலாம், ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்கலாம், வீட்டில் காட்டேஜ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நானே ஐயரம்மா எங்கள் செக்ரட்டரி எல்லாம் போய், அவர் சிஎஸ்சி திருச்சி சார்ந்தவர் இல்லை, வேற திருச்சி சார்ந்தவர். பட் ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், கேள்விப்பட்டு ஒரு ஜபம் வைக்கலாம், வீட்டில் ஜபம் நடத்தணும்னா ஆண்டவர் செய்வார், உங்களுக்கு ஜபத்தின் மூலமாக கற்பித்தின் நிறைய கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அண்ணன் 2 பேருமே குழந்தை கிடையாது. அப்போ ஜோம் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஐயரம்மா சொன்னாங்க, ஐயா நீங்க எப்போ ஒரு பொருத்தனை பண்ணிருக்கீங்க ஆண்டவருக்கு, அது நீங்க செய்யாமல் இருக்கீங்க, செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அவர் கேட்டார், அம்மா என்னம்மா பொருத்தனை பண்ணேன்? இவரு யார்கிட்ட கேட்கறாங்க, ஐயரம்மாட்ட கேட்கறாங்க. என்ன ஐயா எனக்கு தெரியாது ஐயா, நீங்க பொருத்தனை பண்ணிக்கிறீங்க, அதை செய்யுங்க ஐயா அப்படின்னு சொல்லி. ஏன் சொல்ல வரேன்னா அநேக நம்ம மறந்துடும். என்ன செய்யலாம், பொருத்தனை பண்ண எழுதி வச்சிருந்தோம். நான் மறப்போம் சொன்னா சரி நம்ம வேதாந்த எழுதி வச்சிடலாம். இந்த வீட்டில் பொருத்தனை பண்ணேன், ஆண்டவர் செஞ்சா நான் செய்யணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்கோம். சரியா? பாருங்க, வருடங்கள் உருண்டோடிச்சு அந்த ஜபத்தை நாங்க விடல. ஆண்டவர் அற்புதமாக அந்த அண்ணன் தம்பி 2 பேருக்கும் 2 பேருக்கு 2 குழந்தைய கொடுத்தாரு. அல்லேலூயா. more than 40 years, more than 44 years 2 பேருக்கும் அட்டே டைத்துல 2 2 குழந்தைகளை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதனால நம்முடைய ஆண்டவர் ஏமாற்றுகிறது அல்ல, அவன் ஏமாத்தும் ஆண்டவரை இல்ல. நம்ம தானே ஒரு கதை ஒண்ணு இருக்கு, இருக்கா? அதாவது காணிக்க சதவீதம் போனா ஒருத்தர் 2 பேர், நான் காணிக்கக்கூடிய சதவீதம் ஆண்டக்கூடிய போனான். என்ன பண்ணான்னா அந்த பின்னால அந்த இது வட்டமா இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன வட்டத்தை வரைஞ்சான். வட்டத்தை வரைச்சிட்டு என்ன பண்ணோம்னா, நம்ம பாரு ஆண்டவர் காணிக்க போடுறேன், அந்த வட்டத்துக்குள்ள விடலாம் ஆண்டவருக்கு, வட்டத்துக்கு வெளியதெல்லாம் எனக்கு அப்படின்னா போட்டான். இந்த வட்டத்துக்குள்ளலாம் உழுத காணிக்க யாருக்கு? கடவுளுக்கு. வெளியே விடுறதெல்லாம் எனக்கு. அடுத்து வந்தானா, நீ என்ன பண்ணான், பெரிய வட்டமா போட்டான், பெரிய வட்டம் போட்டான். அவனு சொல்லிருப்பான், வட்டத்துக்கு விடுறதெல்லாம் எனக்கு, வட்டத்துக்கு வெளியே விடுறதெல்லாம் கடவுளுக்கு இல்ல அப்படி சொன்னானா. அந்த மாதிரி வட்டத்துக்கு உள்ளதெல்லாம் எடுத்துக்கிட்டா வட்டத்துக்கு வெளியெல்லாம் ஆண்டவர் கொடுத்தேன்னு சொன்னாங்க. எப்படி இருந்தது? ஏமாத்துறதெல்லாம் சொல்ல பொருத்தனைகளை ஏமாற்றுவது, இப்படி எல்லாம் மனுஷங்களை யோசிக்கிறாங்க இல்ல. ஆண்டவர் பொருத்தனைகளை கேட்கிறார், நிச்சயமா கேட்பான்னு போட்டு கேட்கிறவங்கள போட்டு நிச்சயமாய் உன் கையில கேட்பார், அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாது இருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. அடுத்த சொல்ல 23ல உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினாலை பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. கடன் வைக்காத. நம்ம திருச்சபையில் அநேகம் பேர் கடன் வைக்கிறான் கடவுளுக்கு. இதுல யாரும் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. என்ன இங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெரிய திருச்சபையில பாத்தீங்கன்னா வருஷம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இத்தனை வருஷம் 4 வருஷமா நிலுவை இருக்கு, கொடுக்கல, கொடுங்க. யாருமே செய்ய கொடுக்க மாட்டாங்க. ஒருபோது நம்ம என்ன செய்யக்கூடாது, கர்த்தருக்கு கடன்காரனா இருக்கக்கூடாது. என்னாகுமோ 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. என்னாகுமோ 30:2. ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம். ஆமா, அதுக்கப்புறம் பின்னால ஏகப்பட்டது இருக்காது. அப்புறம் வாசிங்க. வாயிலிருந்து சொன்னதை எல்லாம் கண்டிப்பா செய்யணும். செய்யலன்னா அது நமக்கு பாவம். 5ஆவது வசனம் சொல்லுகிறது, நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிறோம், நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். அதனால
ஆண்டவர் பொருத்தனை பண்ணும்போது யோசனை பண்ணி என்ன செய்யுங்க, செயல்படுத்த முடியுமா செயல்படுத்த முடியாதா என்பதை யோசித்து நாம் செயல்படுத்த வேண்டும். அடுத்து நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 20:25 சொல்றாரு, பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும், உனக்கு ஆபத்துல முடியும். அதனால எப்பவுமே என்ன பண்ணணும், யோசிச்சுதான் ஆண்டவரோட என்ன செய்யணும், பொருத்தனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக இப்படி சொல்லி முடிக்கிறார் அவரு, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடாது, அது குத்து பிசையினால் செய்து என்று தூதனுக்கு முன் சொல்லாது. தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானே. நான் சொல்றேன்ல, ஏதோ குத்தி மைண்ட்ல சொல்லிட்டேன், ஏதோ நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல நெவர், நோ நெவர். மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக வாய்க்கு, நீ வாய் தான் ஓவரா பேசுது, இடம் கொடுக்காத. அடுத்து சொல்றாரு, உன் சொப்பன் அநேக சொப்பனங்கள் மாயா இருப்பது போல அநேக வார்த்தைகளும் ஏக்கமாயிருக்கும், ஆகையால் நீ தேவனுக்கு பயந்து. 4ஆவதாக நாம் தேவனுக்கு பயந்த வாழ்க்கை வாழும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் போதுதான் ஆண்டவர் நம்மில் பிரியப்படுவார், நம் மூலமாக ஆண்டவர் நாம் மகிமைப்படுவோம். இதை என்று சொன்னால் தூசிக்கப்படும். எனவே தேவாலயத்துக்கு போகும்போது நம்முடைய நடையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உணவு தந்தி நன்றி ஐயா, நல்ல உடையும் தந்தீர் நன்றி ஐயா. உணவு தந்தீர் நன்றி ஐயா, நல்ல உடையும் தந்தீர் நன்றி ஐயா. தோத்திரவலி அப்பாவுக்கு, துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. தோத்திரவலி அப்பாவுக்கு, துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா. தோத்திரவலி அப்பாவுக்கு, துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. தோத்திரவலி அப்பாவுக்கு, துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ரத்தம் சிந்தினீர் நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தீர் நன்றி ஐயா. ரத்தம் சிந்தினீர் நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தீர் நன்றி ஐயா. தோத்திரவலி அப்பாவுக்கு, துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. தோத்திரவலி அப்பாவுக்கு, துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அனைவரும் உணவு தந்து, உடை தந்து, இருக்க இடம் தந்து, நல்ல வேலையை கொடுத்து எங்களை பாதுகாத்த உதவி நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை கொண்டு நாங்கள் தியானித்த வசனங்களுக்காக கொண்டாடக்கூடிய ஸ்தோத்திரம். திருச்சபைக்கு வரும்போது ஆண்டவர்கள் கவனமாய் ஜாக்கிரதையோடு வரவும், கர்த்தாவை துணிகரமாய் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமலும், பாப்பா நாங்கள் நேர்ந்து கொண்ட பொருத்தனைகளை செலுத்தவும், எப்பொழுது உங்களுக்கு பயந்திருக்கும் ஒரு ஜீவ வாழ்வை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏதோ ஆண்டவரே சண்டே மாத்திரம் சர்ச்சைக்கு வந்த போன இல்லாதபடி சொல்ல, ஒவ்வொரு நாள் எங்களோடு இருக்கிறீர், எங்களுடைய ஜபங்களை கேட்கிறீர், எங்களை கண்காணிக்கிறீர் என்கின்ற அந்த பயத்தோடு கீழ்ப்படிதலோடு அந்த உலகத்திலே வாழ, உலக சுடர்களைப் போல பிரகாசிக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாளை பொருத்தனையை கேட்டு சாமுவேலை கொடுத்த ஆண்டவர் கர்த்தாவே, இந்த வேளையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொரு காலங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, பொருத்தனையும் புத்திரனை பெற்றெடுக்க கர்த்தனை கிருபை செய்வீரா, மகிமைப்படுத்துவீரா. யாரால் எந்தெந்த சூழ்நிலையில ஆண்டவரே இந்த விதமான ஆசீர்வாதம் எனக்கு கிட்டவில்லையே என்று சொல்லி தாகத்தோடு ஏக்கத்தோடு ஆண்டவரே அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ, கடின வாழ்க்கையை கடந்து வந்து கொண்டிருக்கிற அவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விசேஷித்த வல்லமை, தெய்வீக வல்லமைகள் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே
அப்பா சத்தியத்தின்படி நடக்க முடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக. ஆண்டவரே எகிப்து நாளிலே புறப்பட்ட நாளிலே செய்ததை போல உனக்குள்ளே நான் அதிசயத்தை செய்வேன் சொன்னீங்களப்பா. அற்புதங்களை செய்வேன் சொன்னீங்க ஆண்டவரே. உன்னை அதிசயங்களை காணப்படும் வாக்குப்படின ஆண்டவர். இந்த பிள்ளைகள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணப்படும் இதே இடத்துல நம்முடைய பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துவீராக. தன்னுடைய கதைகளை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த உலகத்தில் நாம் கடந்து செல்கிறோம். அடைய உலகத்தில் இச்சைகளை விடுத்து விடாதபடிக்கு, அடைய பாவத்தின் வாய் இடம் விடாதபடிக்கு கர்த்தாவே எப்பொழுது உண்மை முன்னிறுத்தி நாங்கள் நோக்க அதை உண்மை முன்னிட்டு கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. சிறு பிள்ளைகள் முதல் முதியோர்கள் வரை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேப்பராக ஆசீர்வதிப்பீராக. கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே போதற்காக, போதோடைய குடும்பத்துக்காக, ஊழியர்களுக்காக நன்றி துதிக்கிறோம் ஐயா, சோதரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய இதயத்தின் வாஞ்சங்களை, விருப்பங்களை, தேவைகளை கர்த்தர் நிறைவேற்றுங்கப்பா. உங்க கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் ஆண்டவரை சந்திக்கிற வரைக்கும் கர்த்தாவே உடைய சேட்டைகள் மறைவில் எங்களை நீ மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வாதம் எடுத்துங்க. இந்த இயேசு மூலத்தை விரிஞ்சவர்களுக்கு ஆமென் ஆமென். அல்லேலூயா.